ஜெகதீசன் தன் கையை பற்றியதும் மஞ்சுளா கூவிய ஓலம் நிசப்தத்தை கிழித்துக்கொண்டு ஆனந்த நிலையம் எங்கும் ஒலித்தது. திடுக்கிட்டு விழித்துக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தார் நாராயணன். நிலைமையை உணர்ந்து கொள்ள அவருக்கு ஒரு வினாடி கூட ஆகவில்லை. ஜெகதீசனின் இரும்பு பிடியிலே சிக்கி வேதனைப்பட்ட பறவையாக தன்னை விடுவித்துக் கொள்ள மஞ்சுளா போராடி கொண்டிருந்ததை கண்டார். தமது தள்ளாமை, உடல் அயர்வு ஒன்றையும் பாராட்டாமல் படுக்கையிலிருந்து தொப்பென்று குதித்து மகன் அருகே ஓடி வந்தார். என்னை காப்பாற்றுங்கள் என்று மீண்டும் கிரீச்சிட்டு அலறிய மஞ்சுளா துக்கமும் அவமானமும் தாழ முடியாது விம்மி அழத் தொடங்கினாள். எவ்வளவுதான் அவள் முயன்றும் ஜெகதீசனது பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. கூப்பாடு போடுகிறாயா? பங்களாவே படை திரண்டு வந்தாலும் உன்னை விடப் போவதில்லை என்று கர்ஜித்த ஜெகதீசன் தன் வலது கரத்தை ஓங்கி பளீர் பளீர் என்று அவளது மென்மையான முகத்திலே பல முறை அறைந்தான். நோவு தாழ முடியாது அவள் அப்படியே மயங்கி சுருண்டு அவன் தோள் மீது சாய்ந்து விட்டாள். அட பாவி, சண்டாளா, எல்லோரையும் கொலை செய்யவே புறப்பட்டிருக்கிறாயா நீ என்று ஆத்திரத்துடன் கூவிய நாராயணன் பாய்ந்து வந்து மகனது தோளை பற்றி பலமாக உலுக்கினார். இடது கரத்தினால் மஞ்சுளாவை அணைத்து தாங்கிக் கொண்டு வலது கரத்தினால் தந்தையின் முகத்திலே ஓங்கி பலமாக ஒரு குத்து விட்டான் ஜெகதீசன். மறுகணம் அவர் தடால் என தரையில் உருண்டார். கிழவா, உன் வேலையை கவனி, இதில் தலையிட்டால் உன் உயிரும் சேர்ந்து போய்விடும் என்று கர்ஜித்து விட்டு மஞ்சுளாவை வாரி தோல் மீது போட்டுக்கொண்டு வெளிக்கதவை திறந்து கொண்டு சரையலென சென்று விட்டான். தரை மீது உருண்டு விழுந்த நாராயணன் மெல்ல எழுந்து உட்கார்ந்தார். வேதனையுடன் கன்னத்தை தடவிக்கொண்டு மெல்ல எழுந்து நின்றார். சுவரை பிடித்து கொண்டு மெதுவாக நடந்து வெளியே வந்தார். மாடிப்படிகளில் ஜெகதீசன் இறங்கிச் செல்லும் காலடி ஓசை கேட்டது. ஆத்திரம், துயரம் இரண்டும் தாளாது அவர் நெஞ்சம் பதைபதைத்தது. தமது வலிமையெல்லாம் திரட்டி கொண்டு கிரி, கிரி, ஓடிவா, அபாயம், அபாயம், ஓடிவா என்று உரத்த குரலில் கதறினார். கிரிதரன் எழுந்து ஓடி வந்து பார்த்தபொழுது நாராயணன் சோர்வு தாழ முடியாது வராந்தாவின் சுவரில் சாய்ந்து கொண்டு முனகிய வண்ணம் இருப்பதை கண்டான். அப்பா, உங்களுக்கு என்ன என்று பதறியவாறு அருகில் வந்து அவரை தூக்கி நிறுத்தினான். எனக்கு ஒன்றுமில்லை. அந்த பெண் மஞ்சுளா, அவளை ஜெகதீசன் என்று முடிக்காது குழறினார் நாராயணன். ஜெகதீசன் அவளை என்ன செய்தான் என்று பரபரப்புடன் வினவிய கிரிதரன் மருகி தவித்து போய்விட்டான். நாராயணனுக்கு மேலே பேச முடியவில்லை. அதிர்ச்சியும் வலியும் பொறுக்க முடியாமல் அவர் தன் நினைவை இழந்து விட்டார். அவரை சுமந்து கொண்டு வந்து படுக்கை மீது கிடைத்துவிட்டு குழப்பத்துடன் கீழே இறங்கி ஓடினான் கிரிதரன். மஞ்சுளாவிற்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று மட்டும் அவனுக்கு விளங்கியது. என்ன ஏது என ஒன்றுமே புரியவில்லை. ஆத்திரமும் பதைப்பும் ஒருங்கே எய்தியவனாக முன் ஹாலுக்குள் வேகமாக நுழைந்தான். அங்கே இருந்த விளக்கு மட்டும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. வெளியே செல்லும் வாயிற்கதவின் மீது சாய்ந்தவாறு புன்னகை பூத்த முகத்துடன் இடுப்பில் கையை வைத்து கொண்டு ஒய்யாரமாக நின்று கொண்டிருந்தாள் சித்தி சௌமினி. அவசரப்படாதே, எங்கே ஓட பார்க்கிறாய்? உன் ஆசை காதலியை உன் தம்பி அழைத்து கொண்டு ஓடிவிட்டான். விடுவதற்குள் அவளை மனைவியாக்கி கொண்டு விடப் போகிறான். அவள் அதற்கு ஒப்ப மறுத்தால் மரண தேவதையிடம் போய்விடுவாள். இனி நீ பதறி என்ன பிரயோஜனம்? உன் கையிலிருந்து பறந்து விட்டது அந்த பச்சை கிளி என்று கூறிவிட்டு எக்காலமிட்டு கலகலவென்று சிரித்தாள் அவள். கிரிதரன் கோபத்துடன் ஏதோ பேசுவதற்கு வாயை திறந்தான். அதே சமயம் கார் ஒன்று புறப்பட்டு விரைவாக வெளியேறும் சப்தம் தோட்டத்திலிருந்து வந்தது. வெளியே செல்வதற்கு கதவு அருகில் அவன் ஓடி வருவதைக் கண்டு சௌமினி இன்னும் உரக்க சிரித்தாள். மகனே, ஆத்திரப்படாதே, இதெல்லாம் இவளுடைய ஏற்பாடு. அவர்கள் இருவரும் ஆனந்த லோகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றனர். நீ பின்னால் காரை எடுத்துக்கொண்டு தொடர முயற்சிக்காதே. நான் அனுமதிக்கப் போவதில்லை. உன்னை வெளியே விடாது கதவை பூட்டிக்கொண்டு மீதி இரவு முழுவதும் இங்கே காவலாக இருக்க நான் தீர்மானித்து விட்டேன் என்றால் வெகு அலட்சியமாக. திக்பிரமை பிடித்து போன கிரிதரன் சினமே உருவாக ஒரு கணம் அப்படியே சிலை போல நின்று விட்டான். சீறி கொத்துவதற்கு தயாராகிவிட்ட கொடும் சர்ப்பம் என தலையை நிமிர்த்தி அகங்கரமாக பார்த்த வண்ணம் வஞ்சனையே வடிவாகி நின்று கொண்டிருந்தாள் சௌமினி. இத்தனை காலமும் அவள் கிரிதரன் மீது கொண்டிருந்த துவேஷமெல்லாம் பேசாத கொடும் சொற்களாக அவளது விழிகளில் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. உள்ளத்திலே கனன்று கிடந்த தீய எண்ணங்கள் அவள் முகத்தில் அலைபாய்ந்து கொண்டிருந்தன. மன்னிக்க முடியாத இந்த பெரும் துரோகச் செயலின் விபரீத விளைவை உணர்ந்து கோபாவேசமாகிவிட்ட கிரிதரனின் உடல் கிடுகிடுவென்று ஆடிக்கொண்டிருந்தது. இந்த அதிர்ச்சியிலிருந்தும் சமாளித்து கொண்டு பேச அவனுக்கு சில நிமிஷங்கள் சென்றன. அதற்குள் உலகமே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதை போன்று ஒரு பயங்கர உணர்ச்சி அங்கே நிலவியது. ஒவ்வொரு கணமும் ஆபத்தின் அருகிலே விரைந்து கொண்டிருந்த தன் ஆருயிர் காதலியின் கதியை எண்ணி எண்ணி மனம் துடித்து போன அவன் ஆற்ற முடியாது. சித்தி, போதும் விளையாட்டு, நகர்ந்து அப்பால் நில்லுங்கள். என் மேல் உள்ள வெறுப்பிற்கு அந்த பெண் ஏன் பலியாக வேண்டும்?
இதை நான் சும்மா விடமாட்டேன் என்று சீறினான் சீற்றத்துடன். அசட்டையாக புருவங்களை உயர்த்தி கண்களை விரித்து சூழ்கொட்டிய சௌமினி தனக்குள் லேசாக சிரித்து கொண்டாள். உன்னோடு விளையாடுவதற்கு நான் பச்சை குழந்தை பார். யாருமற்ற அனாதை கழுதை அவள். நீ ஏன் இப்படி பதற வேண்டும்? காதலியை ஆபத்தில் கைவிட்ட கயவன் என்று அபவாதம் ஏற்படும் என்ற அச்சமா? புலம்பனாலும் சரி, சிங்கமாக கர்ஜித்தாலும் சரி, இந்த இடத்தை விட்டு நான் அசையப்போவதில்லை. சுற்றுமுற்றும் பார்க்காதே. இதையெல்லாம் எதிர்பார்த்தே நான் வீட்டின் ஒவ்வொரு கதவையும் பூட்டி சாவி கொத்தி பத்திரமாக அப்புறப்படுத்தி விட்டிருக்கிறேன் என்றாள் இருமாப்புடன். கிரிதரனின் உடலும் உள்ளமும் ஆத்திரத்தில் பதறின. மஞ்சுளாவை எண்ணி அவன் மனம் குமுறியது. பொங்கி எழுந்த சினத்தை அடக்க மாட்டாமல் முன்னால் பாய்ந்து அவள் அருகில் வந்தான். என் தந்தையை மணந்து விட்டீர்கள் என்ற தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தயங்கி நின்றேன். இல்லாவிட்டால் இத்தனை நேரம் என்று முடிக்காது நிறுத்தி பற்களை கடித்தான். பொங்கிய ஆத்திரம் பெரும் மூச்சுகளாக வெளிவர கோபத்தில் சிவந்த முகத்துடன் துடித்து கொண்டு தன் தயவிற்காக காத்து நின்ற அவனது பரிதாப நிலையை அவளுக்கு மிக்க வேடிக்கையாக இருந்தது. வார்த்தையாலோ செயலாலோ இதுகாரும் அவனை அவளால் துன்புறுத்த முடியவில்லை. இரும்பை நிகர்த்த அவன் நெஞ்சை அவளால் இதுவரை புண்படுத்தவே முடியவில்லை. ஆனால் அன்று அவளுக்கு பெரும் வெற்றி. காதலியை எண்ணி கலங்கி போன அவனது தடுமாற்றம் அவள் கண்களுக்கும் கருத்துக்கும் பெரும் விருந்தாக அமைந்தன. இந்த சித்திரவதையை அவள் பெரிதும் ரசித்தாள். தர்மம் என்ற கூட்டில் பாவம் இந்த ஆண் சிங்கம் அடைபட்டு தவிக்கிறது. அடடா சோச்சோ என்று கூறிவிட்டு கழுக்கென்று சிரித்தாள். சித்தி என்று பதிலுக்கு ஆத்திரத்துடன் கூவிய கிரிதரன் அவளை எரித்து விடுகிறவன் போல் உறுத்து பார்த்தான். நான் உன் சித்தியாக இல்லாவிடில் இத்தனை நேரம் என்ன செய்திருப்பாய்? பல்லை தட்டி கையில் கொடுத்திருப்பாயா? பயமுறுத்துகிறாயோ? அப்படி முறைத்து பார்த்தால் நான் நடுங்கி விடுவேன் என எண்ணுகிறாயா? முட்டாள்! நேற்று வந்த அனாதை பெண் மேல் உள்ள ஆசை உன்னை பெற்ற அப்பன் மேல் உனக்கு இல்லையே. ஆச்சரியம்! கிழவன் அங்கே மயங்கி கிடக்கிறான். அதை கூட கவனிக்காது இவளை தேடிக்கொண்டு பின்னால் ஓட புறப்பட்டு விட்டாயே. பேஷ் பேஷ்! கடமை தவறாத சத்புத்திரன் உன்னை விட இந்த உலகில் யார் உண்டு சொல்? லட்சியங்களின் இருப்பிடம் நீ, தர்மத்தின் ஆலயம், கண்ணியத்தின் இலக்கணம், ஒழுக்கத்தின் வாம்பு. ஆகா ஆகா! நீ அதிசய பிறவியப்பா, அதிசய பிறவி என்று ஏசி நையாண்டி செய்தால் ஏளனமாக. அவள் சொன்னதை கேட்டதும் பற்களை கடித்து கொண்டான் கிரிதரன். சித்தி, போதும், நிறுத்துங்கள். கடமை உங்கள் அகராதியில் அந்த வார்த்தைக்கு இடம் உண்டா என்று முதலில் யோசியுங்கள். இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு வெட்கமாக இல்லை? நான் உங்களுடன் அதிகம் விவாதிக்க விரும்பவில்லை. மரியாதையாக சாவியை கொடுத்து விடுங்கள் என்று இறைந்தான் உக்கிரமாக. சௌமினியின் முகத்திலே தவழ்ந்த சிரிப்பு உடனே மறைந்தது. சீற்றத்துடன் அவள் தலை நிமிர்ந்து அவனை வெறித்து பார்த்தாள். என்ன செய்து விடுவாய்? இந்த மிரட்டலுக்கு நான் பயந்து விட மாட்டேன். நானா வெட்கப்பட வேண்டும்? உன் தந்தை துள்ளி திரியும் வாலிபனா? கிழவன் தானே? உண்மையைத்தானே குறிப்பிட்டேன். மரியாதையா மரியாதை? அந்த போர்வையை உதறி நான் வெளிவந்து எவ்வளவோ நாட்களாகிவிட்டன. பணம் இருக்கிறது, சௌகரியமாக இருப்போம் என்றுதான் நினைத்து இந்த கிழவனை மணந்து கொண்டேன். அது உனக்கும் தெரியும். அதனால்தான் ஆதியிலிருந்து நீ என்னை வெறுத்தாய். இந்த உண்மை உனக்கு தெரியும் என்பதை அறிந்து நானும் அன்றிலிருந்து உன்னை விஷமமாகவே பாவித்தேன். வெளிவேஷத்தைக் கண்டு ஏமாந்த ஒரு பாழுங்கிணற்றில் விழுந்து விட்டேன் என்பது எனக்கல்லவா தெரியும். கடன் சுமையாலே தத்தளிக்கும் இந்த வியாபாரம் கவிழ்ந்து போனபின் எத்தகைய வருங்காலம் எனக்கு காத்திருக்கிறது என்பதை நன்கு அறிவேன். அந்த பயங்கரத்தை நினைத்து பார்த்து கலங்கி மருகும் உள்ளத்தில் உற்சாகமா கரை புரண்டு ஓடும்? அலைவாய்ந்து பொங்குமா? ஏமாற்றத்திலே கொந்தளிக்கும் கடலாக குமுறி கொண்டிருக்கிறேன். நான் மட்டும் ஏன் வாழ்விலே ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும்? என் வாழ்வு மட்டும் ஏன் நாசமாக வேண்டும்? என்னோடு கூட நீங்கள் அனைவரும் நாசமாக வேண்டும். இந்த குடும்பம் நிர்மூலமாக போக வேண்டும். இதுதான் என் அவா, என் கோரிக்கை. கிரிதரா, உங்கள் அனைவரையும் அழிக்க புறப்பட்ட பத்திரகாளி நான் என்று படபடவென்று பேசியவள் முடிவில் உஹோவென்று ஆவேசத்துடன் அலறினாள். அவளது சித்தம் ஒரு கணம் கலங்கிவிட்டதோ என ஐயுற்று திகைப்புடன் நின்றுவிட்டான் கிரிதரன். பிறகு மெல்ல அருகில் நெருங்கி தனிமான குரலில், சித்தி, இது விபரீதமான விளையாட்டு. போதும், தயவு செய்து சாவியை கொடுங்கள். இன்னமும் உங்களை என் சிறிய தாய் என்று நான் மதிக்கிறேன். இப்பொழுது விவாதிக்க பொழுதே இல்லை. தயவு செய்யுங்கள் என்றான். ஏளனமாக தோள்களை குலுக்கிய சௌமினி கதவின் மீது சாய்ந்து கொண்டாள். கெஞ்சினால் மிஞ்சுவது, மிஞ்சினால் கெஞ்சுவது, அது இந்த வீட்டின் புத்தி என்று உருமினாள். இது சமயம் யாரோ மெல்ல நடந்து வரும் காலடி ஓசை கேட்டது. திடுக்கிட்டு போன இருவரும் பின்கட்டின் பக்கம் கண்களை திருப்பினர். அடிமேல் அடி வைத்து நடந்து வந்த அன்னபூரணி அம்மாள் அவர்கள் முன்னால் வந்து நின்றாள். கிரி, இதுவரை நடந்ததெல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நான் தயங்கி கொண்டு தாழ்வாரத்திலேயே நின்று கொண்டிருந்தேன்.
நம் குடும்ப கலவரத்திலே ஊரான் வீட்டு பெண்ணை இழுத்து போட்டு வேடிக்கை பார்ப்பது தவறு. இப்பொழுது ஒன்றும் குடிமூழ்கி விடவில்லை. இந்த வீட்டின் ஒவ்வொரு கதவுக்கும் 3 சாவிகள் உண்டு. ஒரு சாவி கொத்து அப்பாவிடமும் மற்றொன்று அம்மாவிடமும் இருந்தன. ஒரு சமயம் 2மே தொலைந்து விட்டால் உதவியாக இருக்குமே என்று வேறொரு சாவி கொத்தை என்னிடம் விட்டு வைத்திருந்தார் உன் அப்பா. இந்த அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரியாது. என் அறைக்கதவை மூடிவிட்டால் நான் வெளியே வர முடியாது என எண்ணிவிட்டார்கள். ராமஸ்மரணை செய்து கொண்டு தூங்காமல் இருளில் நான் படுத்திருந்தேன். யாரோ வெளியே என் அறைக்கதவை இழுத்து மூடுவது கேட்டது. எழுந்திருந்து பார்த்தேன். கதவு வெளியே பூட்டப்பட்டிருந்தது. ஏதோ சதி என்று எனக்கு அப்பொழுதே விளங்கிவிட்டது. ஆனால் நான் அவசரப்படவில்லை. கவலைப்படாதே கிரி, சீப்பை ஒளித்து வைத்தால் பெண்ணுக்கு கல்யாணம் நின்று விடுமா என்ன? இது அசட்டுத்தனமான யோசனை. இந்த சாவியை எடுத்துக்கொண்டு பின்கட்டு வழியாக நீ உடனே புறப்பட்டு போ என்று ஒரே மூச்சில் பேசிவிட்டு இடுப்பில் இருந்த சாவி கொத்தை இழுத்து அவள் முன் நீட்டினாள். ஒரு கணம் திகைத்து போய் சிலையாகிவிட்ட சோமுனி திடீரென்று முன்னால் பாய்ந்து ஓடினாள். கேவலம் புழுவுக்கும் கீழாக அவள் மதித்த ஒரு அசட்டு கிழவி அவள் மாதக்கணக்காக உருவாக்கிய திட்டத்தில் குறுக்கிட்டு குலைப்பதா? அவளால் ஆத்திரத்தை தாழ முடியவில்லை. சண்டாளி என்று கூறிவிட்டு சுவர் ஓரமாக இருந்த உயர்ந்த மேஜை மீது அழகிற்காக வைத்திருந்த பளிங்கு சிலையை பற்றி எடுத்தாள். கிரிதரன் தடுக்கும் முன் ஒரே ஆவேசத்துடன் அன்னபூரணியின் முகத்தை குறிபார்த்து வீசிவிட்டாள். ஆனால் அவள் குறி தவறிவிட்டது. அந்த அம்மாளின் மண்டையை பொடியாக்குவதற்கு பதில் எதிர்பக்கத்து சுவரிலே அலங்காரமாக மாட்டியிருந்த சீதாதேவியை அபகரித்து செல்லும் ராவனுடைய ஜடாயு போரிடும் படம் சுக்கு நூறாக உடைந்து நாலாபுரமும் சிதறிவிட்டது. அதை கண்டதும் அவன் நெஞ்சு பகீர் என்றது. அத்தனை நேரத்திற்கும் மஞ்சுளா என்ன விதமான ஆபத்துக்களுக்கெல்லாம் ஆளாகினாளோ? கடவுளே, இது என்ன சோதனை என எண்ணி மெய் பதறி போய்விட்டான். இனியும் மரியாதையை பார்த்து தயங்குவது என்று எண்ணி ஒரே எட்டில் தன் சிறிய அன்னையை அணுகி அவளது கரத்தை பற்றி கொண்டான். பெரியம்மா, சீக்கிரம் பின்கட்டு அறை ஒன்றை திறந்து விடுங்கள். இப்படியே விட்டுவிட்டு நான் போனால் சித்தி இருக்கும் மனநிலையில் இந்த வீட்டில் கொலை கூட நடந்துவிடும் என்று கூறிவிட்டு தரதரவென்று அவளை இழுத்து கொண்டு பின்கட்டிற்கு விரைந்தான். சௌமினி ஆத்திரத்தில் அவனது கரத்தை பலங்கொண்ட மட்டும் கடித்து இம்சித்தும் கூட தன் காரியத்திலேயே கண்ணாகிவிட்ட கிரிதரன் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை. பின்கட்டு அறை ஒன்றினுள்ளே சௌமினியை தள்ளிவிட்டு கதவை வெளியே பூட்டிய பின்புதான் அவனுக்கு மூச்சே வந்தது. அவனது வலது மணிக்கட்டின் மேல் ரத்தம் குபீரென்று வழிந்தோடியது. பெரியம்மா, தயவு செய்து நீங்கள் மாடிப்பக்கம் சென்று அப்பாவை கவனித்துக் கொள்ளுங்கள். அம்பிப்பயலை அனுப்பி டாக்டரை அழைத்து வர ஏற்பாடு செய்துவிட்டு போகிறேன். பத்திரம் என்று அவசரமாக சொல்லிவிட்டு தோட்டத்து கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினான். சில நிமிஷங்களில் வஜ்ரவேலுவும் சிந்தாமணியும் துணையாக கூட வர அவன் வண்டி வாயு வேகத்திலே வீர சோழன் பட்டணம் செல்லும் ராஜபாட்டையில் விரைந்து கொண்டிருந்தது. ஜெகதீஷின் காரை வெகு வேகமாக ஓட்டும் பொழுது விற்றென குளிர்ந்த காற்று முகத்தில் வீசவே மயக்கம் தெளிந்து கண்களை விழித்து கொண்டாள் மஞ்சுளா. தன் நிலையை அறிந்து கொள்ள அவளுக்கு சிறிது நேரம் சென்றது. நடந்த அனைத்தும் மின்னல் என ஞாபகத்தில் எழவே கலவரத்துடன் நிமிர்ந்து ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டாள். கடுமையான வேகத்தில் வண்டியை செலுத்தி கொண்டு அருகில் அமர்ந்திருந்த ஜெகதீசனை கடைக்கண்ணால் சற்று பார்த்ததும் அவள் உடல் பயத்திலே நடுங்கியது. இப்பொழுது அவள் அவனுடன் எங்கே போய் கொண்டிருக்கிறாள்? எப்படி இது நடந்தது? அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நெற்றி மீது வழிந்து காதோரத்தில் ஓடிய வியர்வையை துடைத்து கொண்டு மெல்ல கண்ணாடி வழியே வெளியே பார்த்தாள். வண்டியின் வேகம் கொஞ்சம் குறைந்தது. ஜெகதீசன் அவள் பக்கம் திரும்பி பார்த்து, விழித்து கொண்டு விட்டாயா? முடிவு வரை ஒரு சமயம் மயக்கமாகவே இருந்து விடுவாயோ என எண்ணி பயந்து விட்டேன். குளிர்கிறதா? கண்ணாடியை சாத்திவிடு, வண்டியை நிறுத்துகிறேன். பசியாக இருந்தால் சொல், இருவரும் கொஞ்சம் ஏதாவது சூடாக சாப்பிடலாம். பின்னால் டிஃபன் செட்டில் தயாராக இருக்கிறது என்றான் தனிவான இதமான குரலில். மஞ்சுளா அதற்கு பதில் அளிக்காது மௌனமாக இருப்பதைக் கண்டு அவன் மேலே பேசலுற்றான். எங்கே போகிறோம் என்று எண்ணி பலமான யோசனை போல இருக்கிறது. நேரே இப்பொழுது நாம் சென்னை பட்டணம் போய் கொண்டிருக்கிறோம். மயக்கமாகிவிட்ட உன்னை நானே தான் தூக்கி வந்து காரில் போட்டேன். உனக்கு மயக்கம் தெளிய வெகு நேரம் பிடித்து விட்டது. வண்டி இப்பொழுது வீர சோழன் பட்டணத்தை தாண்டி வந்து விட்டது. இனி யாரும் நம்மை தொடர முடியாது. தொடர்ந்தாலும் அவர்கள் ஏமாந்துதான் போவார்கள். சென்னை செல்லும் நேர்பாதையை விட்டுவிட்டு இப்பொழுது குறுக்கு பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூறி தன் சாமர்த்தியத்தை தானே மெச்சும் பாவனையில் உற்சாகமாக நகைத்தான். தாரிட்டு செப்பனிடப்படாத பாதையில் நிறைந்திருந்த குழிகளில் கார் வேகமாக பாய்ந்த போதெல்லாம் முன்னும் பின்னும் தள்ளிவிடும் போல் ஆட மஞ்சுளாவின் உடல் நொந்து விட்டது. நெஞ்சை அடைத்த துக்கம் கண்களை மறைக்க அவள் எதிரே தெரிந்த பாதையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். வயிற்று பிழைப்பை நாடி வந்த இடமெல்லாம்
அவளது கற்புக்கு ஆபத்து ஏற்பட வேண்டுமா? தன்னை காத்துக்கொள்ள கூட சக்தி இல்லாமல் அவள் உடல் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? இந்த பைத்தியக்காரன் கையால் உயிர் போய்விட்டாலும் பாதகமில்லை. ஆனால் மானபங்கம் ஏற்பட்டுவிடக்கூடாதே. பயங்கரமான இந்த சிந்தனை அவள் உள்ளத்தையும் உடலையும் துடிதுடிக்கச் செய்துவிட்டது. படீர் படீர் என்று மனம் அடித்துக்கொள்ளவே மேலே என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். நான் கேட்கிறேனே, உன் காது என்ன செவிடா? ஏன் பேச மாட்டேன் என்கிறாய்? இனி வாழ்நாள் முழுவதும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னுடன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், தெரியுமா? என்று ஆத்திரத்துடன் அதட்டிய ஜெகதீசன் தன் இடது கரத்தை நீட்டி அவளை பற்றி தன் அருகே பலவந்தமாக இழுக்க முயன்றான். தன் சக்தி முழுவதையும் திரட்டிக்கொண்டு அவன் கரத்தை உதறிவிட்டு காரின் கதவு ஓரத்தில் குளிருக்கு ஒன்றும் பறவை என ஒதுங்கி கொண்டாள் மஞ்சுளா. அவமானத்தினால் அவள் உடல் அனலாக பற்றி எரிந்தது. இந்த நிலைமையை எப்படி சமாளிப்பது என்பது அவளுக்கு விளங்கவே இல்லை. கன்னத்திலே வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். வெகுண்டு பேசினால் நிலைமை இன்னும் விபரீதமாகிவிடும் என்று அவளது அந்தராத்மா எச்சரிக்கவே, எனக்கு இப்பொழுது பசியில்லை, ஒன்றும் வேண்டாம், எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது என்றாள் மெல்லிய குரலில். அப்படியானால் என்மேல் சாய்ந்து கொண்டு தூங்கு. ஏன் இப்படி என்னை கண்டு மிரள்கிறாய்? என்று கொஞ்சலாக கேட்டுவிட்டு அட்டகாசமாக சிரித்தான் ஜெகதீசன். இரவு நிசப்தத்தில் அந்த தனிப்பாதையில் அந்த குரல் மரண தேவதையின் பேரிகை போல் பயங்கரமாக ஒலிக்கவே அவள் மெய் சிலிர்த்து போய்விட்டாள். இன்னமும் சற்று நகர்ந்து கதவின் மீது ஒண்டிக் கொண்டாள். கதவை திறந்து கொண்டு வெளியே குதித்து விட்டால் என்ன என்று ஒரு எண்ணம் அவள் சிந்தனையில் இழையோடியது. அவள் மனதை அறிந்து கொண்டவன் போல் ஜெகதீசன், வெளியே குதித்தாயோ மண்டை சிதறி போய்விடும், அப்பொழுதும் என்னிடமிருந்து தப்பிவிட முடியாது என்றான். மஞ்சுளாவிற்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. உண்மையில் அவன் பைத்தியக்காரனா அல்லது காம வெறி பிடித்த கயவனா? குழப்பத்துடன் அவள் மௌனமாக இருந்தாள். வண்டி வேகமாக முன்னேறி கொண்டு சென்றது. சிறிது நேரம் பேசாமல் இருந்த ஜெகதீசன் தொண்டையை கனைத்து கொண்டு அவள் பக்கம் மறுபடியும் திரும்பினான். மஞ்சுளா, இப்படி என் அருகில் வா, பயப்படாதே. என் அண்ணன் கோல் சொல்லி என்னை பற்றி உன்னிடம் ஏதாவது சொல்லி பயமுறுத்தி விட்டானா? அவன் சொல்லியிருப்பான். சூதுக்காரன், பைத்தியம் என்று எனக்கு பட்டம் சுட்டி என்னை சிகிச்சை விடுதியில் சிறை வைத்த சதிகாரன் அவன். நமது அன்பை பிரித்து நம் வாழ்வை நாசமடிக்கவும் திட்டமிட்டிருப்பான். நான் பைத்தியமும் அல்ல, பித்தனும் அல்ல. இதெல்லாம் வீண் கதை. நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான். மஞ்சுளாவின் குழம்பின மூளை சற்றே நிதானத்தை அடைந்தது. தான் எதுவும் பேசாமல் இருப்பது தவறு என்று உணர்ந்து சற்றென்று, நான் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை என்றால் மெல்லிய குரலில். இதனால் சற்றே கோபம் தணிந்து ஜெகதீசன் உற்சாகவசமானான். எனக்கு தெரியும், உண்மையில் நீ என்னைத்தான் நேசிக்கிறாய். வீண் வதந்திகளை கேட்டு பயந்து விட்டிருந்தாய். அதனால்தான் நான் உன்னை அணுகிய போதெல்லாம் மிரண்டு கூச்சலிட்டு விட்டாய், இல்லையா என்று தனிவான குரலில் உல்லாசமாக கேட்டான். மஞ்சுளா பதில் பேசவில்லை. அவள் இருதயம் வெடித்துவிடும் போல் அடித்து கொண்டது. பேசினாலும் ஆபத்து, பேசாவிட்டாலும் ஆபத்து என்ற நிலைமை வர வர விபரீதமாக போகிறதே, என்ன செய்வோம் என எண்ணி கலங்கி கொண்டிருந்தாள் அவள். உனக்கு ஆனாலும் மிகவும் சங்கோஜம். இதுவரை என்னை நேராக நிமிர்ந்து ஒரு தடவை கூட பார்த்ததில்லை. உண்மையில் மஞ்சுளா, உனது சங்கோஜ சுபாவம்தான் என்னை உன்பால் வெகுவாக கவர்ந்து விட்டது. ஆண்களுக்கு சரியாக வந்து நின்று கொண்டு அட்டகாசமாக பேசி சிரித்து மயக்கும் அடங்கா பிடாரிகளை கண்டால் எனக்கு கட்டோடு பிடிக்காது. உன்னை பார்த்த நாள் முதல் நான் என் உள்ளத்தை உன்னிடம் பறிகொடுத்து விட்டேன். இந்த அன்பு இரவும் பகலும் என்னை வாட்டி வதைத்து என் இருதயத்தை புழுவாக அரித்து விட்டது. விஷயத்தை அறிந்த சித்தி இது சம்பந்தமாக சகல உதவிகளும் செய்ய முன் வந்தார்கள். அவர்களுக்கு நாம் மிகவும் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்றான். திடுக்கிட்டு போன மஞ்சுளா சித்தி என்றால் ஆச்சரியம் கலந்த பயத்துடன். ஆமாம், என் சிறிய தாயாருக்கு என் மேல் உயிர். நானும் நீயும் திருமணம் செய்து கொண்டு சுகமாக குதூகலமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த குடும்பத்தையே விரோதித்து கொள்ள துணிந்து விட்டார்கள். இன்று இரவு எப்படியாவது உன்னை பலவந்தமாக கடத்தி சென்று விட வேண்டும் என்பது அவரது யோசனை. முன்கூட்டியே உணவு, பணம், கார் எல்லாம் தயாராக கீழே வைத்திருந்தார்கள். தக்க நேரத்தில் என்னை வந்து அக்கறையுடன் எச்சரித்தார்கள். அவர்கள் போட்ட திட்டம் முக்காலம் வெற்றி பெற்றுவிட்டது. பங்களாவின் 4 வாசல்களையும் பூட்டி முன்னதாகவே ஜாமான்கள் முதலியவற்றை அப்புறப்படுத்தி விட்டார்கள். அதனால் நம்மை யாருமே சுலபமாக தொடர்ந்து வர முடியாது, தெரிந்ததா என்று கூறிவிட்டு வெற்றி களிப்பில் சிரித்தான். மீண்டும் பதறியே போனாள் மஞ்சுளா. என்ன செய்வதென்று அறியாது திணறினாள். சௌமனியின் துரோகச் செயலா இது? அவளால் இதை சிறிதும் நம்ப முடியவில்லையே. ஒரு பாவம் அறியாத அவளை ஏன் இதில் சிக்க வைக்க வேண்டும்? இதனால் அவளுக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? வேலைக்கார பெண்ணை மருமகளாக ஏற்க திட்டமிட்டதன் மர்மம் இதுதானோ?
இதை நினைக்க நினைக்க அவளுக்கு தலை சுற்றியது. கண்களில் புரண்ட கண்ணீர் கன்னங்களை நனைத்தது. ஒருவேளை பங்களாவில் நடந்த சம்பவத்தை அறிந்த கிரிதரன் உடனே பின்னால் ஓடி வந்து தன்னை காப்பாற்றக்கூடும் என இதுவரை நெஞ்சின் ஓரத்திலே ஒட்டி கொண்டிருந்த சிறியதொரு நம்பிக்கையும் இப்பொழுது அடியோடு குலைந்துவிடவே பயத்திலே மெய் விதிர்த்து உடல் சில்லிட்டு சிலையாகிவிட்டாள். சிலை போல் ஸ்தம்பித்து பிரமை பிடித்தவள் போலாகிவிட்ட மஞ்சுளாவை ஜெகதீசன் ஏறிட்டு பார்த்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மீண்டும் அவளை நோக்கி, என்ன யோசிக்கிறாய்? விடிந்ததும் கொஞ்ச நாளில் நாம் சென்னைக்கு போய்விடுவோம். இப்பொழுது தற்சமயம் ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்போம். சில நாட்களில் சித்தி அவர்கள் பணத்துடன் வந்து விடுவார்கள். மேற்கொண்டு விவாகத்தையும் நடத்தி வைப்பார்கள். சுலபமாக எளிய முறையில் ஒரு கோவிலில் சுருக்கமாக திருமணத்தை முடித்து கொண்டு விடலாம் என்பதுதான் என் அபிப்பிராயம். அதற்கு பின்னர் சொத்து பாகப்பிரிவினை பற்றி அப்பாவிடமே நான் நேரில் பேசப் போகிறேன். சென்னையிலேயே நான் ஏதாவது ஒரு சிறு வியாபாரத்தில் ஈடுபட்டு தனி குடித்தனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. என்ன சொல்கிறாய்? பேசுவதற்கு வெட்கமாக இருக்கிறதா என்றான், பற்கள் அனைத்தையும் வெளியே காட்டியபடி. இவையெல்லாம் மஞ்சுளாவின் காதுகளில் நாராசம் போல் பாய்ந்தன. அவள் மனம் எண்ணாததெல்லாம் எண்ணி தவித்தது. கெட்ட எண்ணங்கள் பலவற்றை சிந்தனையில் கொண்ட காம வெறியின் கரங்களால் தீண்டி எடுத்து காரில் கொண்டு வந்து போட்ட இந்த உடல் அப்படியே எரிந்து சாம்பலாகிவிடக்கூடாதா என்று எண்ணி தன்னையே நொந்து கொண்டாள். கண்ணீர் அவள் கண்களை மறைத்தது. மீண்டும் அவளுக்கு தலை சுற்றியது. சுவாசம் நெஞ்சை அடைத்தது. மயக்கம் வந்து விடாதிருக்க வேண்டி தன் நகங்களால் கரங்களை வேதனை ஏற்படும் வரை பலமாக அழுத்தி கீறி கொண்டாள். இதொன்றையும் உணராத ஜெகதீசன் தன் குடும்பத்தின் மீது கொண்ட ஆத்திரம் அனைத்தையும் நெருப்பாக கக்கினான். கல்யாணத்தின் போது என் தாயின் ஆபரணங்களை உனக்கு அணிவித்து அழகு பார்க்க வேண்டும் என்று நான் ரொம்பவும் ஆசைப்பட்டேன். அவை சந்திராவின் வசம் ஒளிந்து வைக்கப்பட்டிருந்தன. இரவும் பகலும் அவள் அறையை காத்து கொண்டு கிடந்த டைகர் நாய் என் திட்டங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கவே அதை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று துணிந்தேன். ஒரு நாள் தோட்டத்தில் அதனுடன் விளையாடுவது போல் போக்கு காட்டி அப்படியே கழுத்தை பிடித்து நெரித்து கொன்று விட்டேன். அப்படியும் பயன் இருக்கவில்லை. சதிகாரி சந்திரா அந்த நகைகளை கொடுக்க மறுத்துவிட்டாள். அவள் கழுத்தையும் அப்படியே நெருக்கி என்று முடிக்காது கோபத்துடன் நிறுத்தினான். அவனை சுற்றி உஷ்ண காற்று பரவி நின்றது. கொல்லன் உலை ஊதி போல பெருமூச்சுகள் எழ அவள் பக்கம் திரும்பி பார்த்தான். மஞ்சுளா நடுநடுங்கி விட்டாள். இன்னும் சற்று அப்பால் நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். இந்த பயங்கர விஷயங்களை கேட்டு சாய்ந்து விடாதிருக்க இன்னமும் பலமாக தன் நகங்களால் கரங்களை பிராண்டி வேதனைப்படுத்தி கொண்டாள். சந்திரா என்னை பைத்தியக்காரன் என்று எண்ணி மிகவும் அசட்டை செய்தாள். இது விஷயம் எனக்கு அவ்வளவாக புரியவில்லை. ஒரு நாள் இந்த உண்மையை என் சிறிய தாயார் எனக்கு எடுத்துச் சொல்லி அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க சொன்னார்கள். சரியானபடி நான் வஞ்சம் தீர்த்து கொண்டு விட்டேன். அவள் நடக்க முடியாது நொண்டியாகி இறந்தது எதனால் தெரியுமா? அது ஒரு சிறிய கதை. ஒரு சமயம் பிக்னிக் விருந்துக்காக போன இடத்தில் சித்தியின் திட்டப்படியே அவளிடம் நைசியமாக பேச்சு கொடுத்து கூட்டத்திலிருந்தும் தொலைவில் அழைத்து போய் மலை உச்சியிலிருந்து அவளை தள்ளிவிட்டு விட்டேன். ஆனால் அந்த சண்டாளி சதிகாரி சந்திரா ஏனோ இறக்கவே இல்லை. பாறை மீது உருண்டு விழுந்தவள் காயத்துடன் மட்டும் தப்பிவிட்டாள். இன்னொரு முறை கூட அவளை ஒழித்து கட்ட ஒரு வழி செய்து பார்த்தேன். அவள் நொண்டியாகி படுக்கையில் இருந்த சமயம் மின்சார விசிறியின் ஒரு கம்பியை இணைத்து அவள் தொட்டால் அதிர்ச்சி ஏற்படும்படி யுக்தி செய்தும் பார்த்தேன். அதிலும் எப்படியோ தப்பிவிட்டாள். ஆனால் யமனிடமிருந்து மட்டும் தப்ப முடியவில்லை. என் வஞ்சமும் இன்னமும் தீர்ந்தபாடில்லை. அந்த பயல் கிரிதரன் அவன் உயிரை குடிக்காவிடில் அவனது பருத்த கழுத்தை இந்த கரங்களால் பிடித்து நொறுக்கி என்று பலம் கொண்ட மட்டும் ஆத்திரத்துடன் கத்திவிட்டு நிறுத்தினான். காய்ந்து போன உதடுகளை நாவால் ஈரமாக்கி கொண்டு மஞ்சுளா இன்னமும் சற்று அப்பால் நகர்ந்து உட்கார முயன்றாள். உள்ளூர் அவளுக்கு நடுக்கம் எடுத்தது. அடுத்த நிமிஷம் என்ன நேரிடுமோ என்ற பயம் வேறு அவளை கவ்வி கொண்டது. மௌனமாகவே இருக்கிறாயே, என்ன அர்த்தம்? உனக்கு என்னை பிடிக்கவில்லையா? சொல் உண்மையை. இப்படி என் அருகில் வா, என் கோபத்தை வீணாக கிளறாதே என்று உருமி அவன் வலது கரத்தினால் காரை செலுத்தி கொண்டு இடது கரத்தை நீட்டி அவளை பலவந்தமாக அணைத்து கொள்வதற்காக ஒரு எம்பி அவளை பற்றினான். தன் பலம் முழுவதையும் திரட்டி கொண்டு அவன் பிடியிலிருந்து திமிறினாள். அவள் சி என்னை விடு என்று சர்ப்பம் போல் சீறினாள். கோபம் தாழ முடியாது. அவ்வளவுதான். ஜெகதீசனின் ஆத்திரம் கட்டுக்கடங்காது பொங்கி கொண்டு புறப்பட்டு விட்டது. என்ன சொன்னாய் என்று உரிமை விட்டு அவளை பிடித்து தன் அருகே இன்னும் இழுத்தான். அவள் திமிரி கொண்டு துடிப்பதை காண அவனுக்கு பொறுக்க முடியவில்லை. என்னை வெறுக்கிறாயா? பைத்தியக்காரன் என்று ஏளனமா செய்கிறாய்? அத்தனை அருவருப்பாகவா இருக்கிறது என்மேல் உனக்கு?
உன்னை விட்டு விடுவேன் என்று மட்டும் கனவில் கூட நினைக்காதே. உனக்கு நான் வேண்டாம் என்றால் நீயும் மற்ற எவருக்கும் வேண்டாம். ஓஹோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து விட்டாயா? இதோ பார் என்று கத்திய ஜெகதீசன் தன் இரு கரங்களையும் நீட்டி அவள் கழுத்தை பற்றினான். வா, வாழ முடியாவிட்டால் இருவரும் சேர்ந்து இறந்து போவோம் என்று எகிறிக்கொண்டு கரங்களை இறுக்கினான். பற்களை கடித்துக்கொண்டு கால்களை பலமாக ஆக்சிலேட்டர் மீது ஒரு அழுத்தவே கார் சரியலென ஒரே துள்ளில் வேகமாக முன்னே விரைந்து ஓடியது. எதிரே வந்த திருப்பத்திலே ஒரே திசையாக விரைந்த வண்டி அங்கு ஒரு முடுக்கிலே நின்று கொண்டிருந்த பெரிய புளிய மரத்தின் மீது மாபெரும் சத்தத்துடன் மோதிக்கொண்டு சாய்ந்து 2 முறை உருண்டு அருகிலிருந்த பள்ளம் ஒன்று தொப்பென்று விழுந்தது. ஸ்ரீமான் நாராயணன் படுக்கையின் மேல் தன் நினைவு அற்று கிடந்தார். கிரிதரன் சொன்னவாறே அம்பிப்பையர் டாக்டரை அழைத்து வர ஓடோடியும் போனான். அன்னபூரணி அம்மாளும் செய்வது என்னதென்று அறியாது ஸ்ரீமான் நாராயணனுக்கு பணிவிடை செய்ய அங்கே வந்து விட்டாள். வயதான அவளுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஆட்கள் நிரம்ப இருக்கும் இந்த பங்களாவில் இப்படியும் ஒரு அக்கிரமம் நடக்குமா என்று அடிக்கு ஒரு தடவை எண்ணி எண்ணி வியப்பிலும் பயத்திலும் ஆழ்ந்து போனாள். பின்கட்டு அறையில் தள்ளி போட்டப்பட்டிருந்த சௌமுனியின் கோபம் குட்டியை இழந்த பெண் புலியைப் போல மாறியது. கண்டபடி இரைச்சலிட்டு கத்தினாள். அவள் இரைச்சலை கேட்டு யாரும் வந்து கதவை திறக்காது போகவே சுடு சொற்களால் பங்களாவில் இருக்கும் ஒவ்வொருவரையும் பழி தீர்த்து கொள்ளும் எண்ணத்துடன் கருவினாள். தான் நினைத்தது என்ன, நடந்தது என்ன? தெய்வம் தக்க சமயத்தில் சதி செய்து விட்டதே என்று எண்ணி தெய்வத்தை சபித்தாள். ஜெகதீசனும் மஞ்சுளாவும் இத்தனை நாழிகைக்குள் சென்னையை அடைந்து விடுவார்கள் என்று எண்ணி கணக்கு போட்டு அவர்கள் ஊர் எல்லையை தாண்டியதும் இரவோடு இரவாக தானும் மற்றொரு காரில் அவர்களை பின்தொடர்ந்து சென்று விட வேண்டும் என திட்டம் போட்டிருந்தாள். இங்கே அவள் கணவன் இறந்து போனாலும் அதை பற்றி கவலைப்படாதவள் போல் மனம் அத்தனை உரம் ஏறியிருந்தது. ஒரு விஷயத்தில் மட்டும் அவளுக்கு இப்பொழுது உள்ளூர சந்தோஷம் ஏற்பட்டது. கிரிதரன் அந்த பெண்ணை சந்தித்து பேசி கைப்பற்றும் முன் ஜெகதீசன் அதே காரியத்தை செய்துவிட வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்தாள். அதற்கான திட்டமும் வகுத்ததில் அது அநேகமாக நிறைவேறும் தருவாயில் இப்படி தன்னை பூட்டிவிட்டு போய்விட்டானே என்ற விஷயம்தான் அவள் மனதை அறுத்தது. இருப்பினும் தன் கணவனது நிலை எப்படி இருக்குமோ, ஒருவேளை இசைகேடாக அவர் மறிக்க நேர்ந்தால் என்ற எண்ணமும் மனதுள் புகுந்து துழாவியது. இச்சமயம் வேறொரு எண்ணமும் சற்றென்று தலை தூக்கியது. சாமிநாதனை குறித்த விஷயம்தான் அது. சாகாமல் இன்னும் உயிருடன் இருப்பவன் பங்களாவில் யாருமில்லாத இந்த அவல வேளையில் வந்து குதித்தால் என்ன செய்வது? அதுவும் போலீஸ் விஷயமாயிற்றே. உளறி கொட்டுவானோ? இந்த சச்சரவுக்கெல்லாம் ஆதாரம் தான் தானே என்று கவலை மிகவும் கொண்டவளாய் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள் சௌமினி. வைத்தியர் சுந்தரேசனின் கவனிப்பினால் நன்றாக அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார் நாராயணன். இரவு முழுவதும் அன்னபூரணி அம்மாள் கண்களை மூடவே இல்லை. குட்டியை பறிகொடுத்த தாய் பூனையைப் போல் இருப்பு கொள்ளாமல் அறைக்குள் இங்கும் அங்கும் அடிக்கொரு தடவை சுற்றி வந்து கொண்டிருந்தாள். கீழ்வானம் மெல்ல வெளுத்து கொண்டு வந்தது. கார் ஒன்று தோட்டத்திற்குள் வேகமாக நுழையும் சப்தம் கேட்கவே ஆவலுடன் ஜன்னல் வழியே வெட்டி பார்த்தாள். வராந்தா மீது சாய்வு நாற்காலியில் மிக களைப்புடன் சாய்ந்து கொண்டிருந்த வைத்தியர் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தார். அன்னபூரணி அம்மாள் அவசரமாக கீழே இறங்கி ஓடுவதை கண்டதும் சோம்பலை உதறிவிட்டு அவரும் வேகமாக பின்தொடர்ந்து கீழே ஓடி வந்தார். பலத்த காயமடைந்து ரத்தம் மிக இழந்து தன் நினைவின்றி கிடந்த ஜெகதீசனை கிட்டாவும் கிரிதரனும் சுமந்து கொண்டு வந்து சோபா ஒன்றின் மீது கிடத்தினார்கள். பச்சிளம் குழந்தையைப் போல் வாரி எடுத்துக்கொண்டு வந்த மஞ்சுளாவை சிந்தாமணி மிகவும் ஜாக்கிரதையாக இன்னொரு நீண்ட படுக்கையில் படுக்க வைத்தார். உலக நினைவே இன்றி மயக்கமுற்று கிடந்த அவளது நிலையையும் நீளம் பாரித்த முகத்தையும் தடுமாற்றத்துடன் வெளிப்பட்ட சுவாசத்தையும் கண்ட அவருக்கு அவள் பிழைப்பாள் என்ற நம்பிக்கையே போய்விட்டது. அவளிடம் கொண்டிருந்த பாசம் அவர் கண்களை கலங்கச் செய்தது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு சில்லிட்டு கிடந்த அவள் உடல் மீது குளிர்ந்த காற்று வீசாதிருக்க கனமான போர்வை ஒன்றை எடுத்து வந்து போர்த்தினார். கடவுளே, இந்த ஏழை பெண்ணை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று மனமுருக தமக்குள்ளே தமது இஷ்ட தெய்வத்தை எண்ணி பிரார்த்தித்து கொண்டார். அதைத் தவிர அவர் அது சமயம் செய்யக்கூடியது வேறு எதுவும் இருக்கவில்லை. வைத்தியர் ஜெகதீசனைத்தான் முதலில் கவனித்தார். உடனே அவனை ஆஸ்பத்திரியில் அனுமதித்தாக வேண்டும் என்று உணர்ந்த அவர் வேண்டிய ஏற்பாடுகளை விரைவில் செய்து முடித்தார். என்ன ஏது என்றெல்லாம் குறுக்கு கேள்விகள் கேட்காதே, ஒவ்வொரு நிமிஷமும் இனி நமக்கு மிகவும் முக்கியமானது என்று அதட்டி உத்தரவிட்ட அவரிடம் அப்பொழுது கிரிதரனால் குறுக்கிட்டு எதுவும் பேசவே முடியவில்லை. மஞ்சுளாவிற்கு அதிகமான காயம் ஏற்பட்டிருக்கிறதா, கொஞ்சம் கவனியுங்கள் என்று கூற வேண்டும் போல் சிந்தாமணியின் நாக்கு துடித்தது. புறப்படுங்கள், தாமதம் வேண்டாம்
என்று மீண்டும் வைத்தியர் அதட்டவே அவர் வாயை திறக்கவில்லை. தமக்கு இடப்பட்ட பணியை ஏற்றுக்கொண்டு உடனே கிளம்பிவிட்டார். ஜெகதீசனை ஆஸ்பத்திரியில் அனுமதித்துவிட்டு மேற்கொண்டு செய்ய வேண்டியவற்றை வைத்தியர் எச்சரித்த முறையிலே செய்து முடித்துவிட்டு இருவரும் வீடு திரும்புவதற்குள் காலை 10 மணியாகிவிட்டது. இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.